வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி மக்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். இல்லை, ஆக்சுவலி எஸ்ஐஆர் நாட்டுக்கு தேவைதான். ஆனால் நம்ம எதிர்த்ததுக்கு என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த வெரிஃபிகேஷன் டைம் பீரியட் இஸ் வெரி லெஸ். இப்போ இதற்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது முகவரி இல்லாதவர்களுடைய வாக்கு தான் அதிக அளவில் நீக்கம் செஞ்சிருக்காங்க. இது எப்படி சார்? இந்த முகவரிகள் இல்லைன்னு சொல்லுவாங்களாம், அட்ரஸை சரியாக சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ்ஐஆருக்கும் ஜெயிக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம்? எனக்கு புரியவே இல்லை. இபிஎஸ் அவர்கள் இதுகள் எல்லாமே போலியான வாக்காளர்கள் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. 2016 ஜெயிக்கும் போது அது போலி வாக்குங்களா? அப்போ அந்த போலி வாக்குகள் போட்டு அவர் ஜெயிச்சாரா? ஆனால் இது நேத்திக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வர வாக்காளர் பட்டியலில் நீங்கள் தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கல்ல, கவர்மெண்ட் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தானே. இதுக்கு எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி 10,000 கொடுக்குறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஏன் காசு வந்துச்சு? இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? 5 வருஷமாக தூங்கிட்டு இருந்தீங்க. எலெக்ஷனுக்கு 5 நாள் முன்னாடி தான் உங்களுக்கு தோணுதா? யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சார்ந்தவர் மற்றும் தாவைக்காவின் ஆதரவாளர் காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி மக்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். கரெக்டாக சொல்ல போனோம்னா 97 லட்சம் மக்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 66 லட்சம் கிட்ட வருது. அவர்கள்லாம் முகவரி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரட்டை பதிவுள்ளவர்கள் 3,39,278. இறந்தவர்கள் 26,32,672. இப்போ இதற்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது முகவரி இல்லாதவர்களுடைய வாக்கு தான் அதிக அளவில் நீக்கம் செஞ்சுருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலி எஸ்ஐஆர் நாட்டுக்கு தேவைதான். ஆனால் நம்ம எதிர்த்ததுக்கு என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த வெரிஃபிகேஷன் டைம் பீரியட் இஸ் வெரி லெஸ். இதை வச்சு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஒரு எஸ்ஐஆர்ன்றது ஒரு டேட்டா. ஸோ யார் வாக்களிக்கணும், யார் வாக்களிக்கக்கூடாது, இந்த ஜனநாயக நாட்டில் அது ரொம்ப தேவைப்படுது. அது இருந்தால் மட்டும்தான் கள்ள ஓட்டுகளையும் அதாவது வாக்களிக்க கூடாத அந்த ஓட்டை, ஓகே கள்ள ஓட்டு வச்சுக்கலாமே, கள்ள ஓட்டுகளை நிவர்த்தி செய்ய முடியும். எராடிகேட் பண்ண முடியும். அது தேவைப்படுது. அது ஒரு டைம் ப்ராசஸ். ஆனால் எங்களோட எதிர்ப்பு, ஏன் தாவேக்காவோட எதிர்ப்பாக இருக்கும், எங்களோட எதிர்ப்பு என்னென்னா, ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், இதுக்குள்ளே முடிக்க முடியாது. அப்படி இப்போ நீங்களும் நானும் ஒரு பேட்டி எடுக்கிறீங்க, ஒரு பேட்டிக்கு 20 நிமிஷத்துல 30 நிமிஷம், 2 நிமிஷத்தில் பேட்டி எடுங்க, அது பேட்டியே கிடையாது. இல்லை, அது ஒரு பைட்டு தானே. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்த்தோம். அதனால தான் இந்த இஷ்யூஸ்லாம் வருது. ரெண்டாவது 97 லட்சம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஜனவரி 30 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பாயிண்டில் நீங்கள் எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே இந்த முகவரிகள் இல்லைன்னு சொல்லுவாங்களாம், அட்ரஸை சரியாக சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும், குட்டி குட்டி விஷயங்கள். ஒருத்தர் 27 போட்டு வண்ணாரப்பன் ஸ்ட்ரீட் அப்படின்னு வச்சுருக்காரு வச்சிங்களேன். அந்த ஸ்ட்ரீட்டில் வண்ணாரப்பனில் ஏதாவது ஒரு நேம் ஸ்பெல்லிங் மாற்றிச்சுன்னா அது மேட்ச் ஆகாது. ஸோ அவங்களுக்கு வேங்கடையப்பன்னு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வெங்கட்ராமன் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கும், இது வெங்கட நாராயண ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கும். இது 2 பேரில் யார் தப்புன்னு தெரியாது. டைப்பிங் எரர் அவங்ககிட்டே இருக்கும். எஸ்ஐஆர்லேயே அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஸ்டாஃப்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க எல்லாமே அப்படி தானே என்ட்ரி தானே பண்ணுறாங்க. ஃபுல்லாக உள்ள டேட்டா என்ட்ரி ஆகி தானே உங்களுக்கு 2 இதுவாகுது. ஸோ அப்போ அதுக்கும் மேட்ச் ஆகும்போது நீங்கள் கேட்ட அட்ரஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி வெளில போட்டுரும். அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் நிறையா இருக்கும். ரெண்டாவது ப்ரூஃப் இருக்காது. வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட ப்ரூஃப் இருக்காது. என்ன ப்ரூஃப் இல்லைன்னா எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. வாடகை வீட்டில் இருப்பாங்க, என்கிட்ட எந்த ப்ரூஃப் இல்லை சார், இப்போ தான் வந்தேன் அப்படிம்பாங்க. இங்கே மேட்ச் ஆகுது. அது மாதிரி நிறைய. அப்புறம் டபுள் சொல்லிட்டீங்க, இங்கேயும் இருக்கும், ஊர்லேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். அதெல்லாம் நல்லா. அது கிட்டத்தட்ட இந்த 97 லட்சம்ன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 லட்சம் பேர் வந்துடுவாங்க உள்ள திருப்பி. ஒரு இப்படி தான் நடந்துச்சு. இதுலேயும் பீகார்லேயும் 47 லட்சம் பேர் வாக்காளர்கள் தூக்கப்பட்டுச்சு. கடைசியில் ஒரு 32 லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க. ஒரு 11 லட்சம் பேருக்கு மேலே தான் உண்மையாகவே இறந்தது. இந்த மாதிரி முகவரி இல்லாதது, இந்த மாதிரியான கொடுக்க முடியாது இருக்குதுன்னு மற்றபடி ஆல்மோஸ்ட் வந்துடுவாங்க. இது பெரிய விஷயம் இருக்கு. ஆனால் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 8லேருந்து ஒரு 10 லட்சம் பேர் வேணா மறுபடியும் சேர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே கம்மியான. இது அது சென்னையில் எவ்வளோ இல்லை, 40 லட்சம் பேர் சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்ல வரல. இப்போ சென்னையில் இருக்காங்களா இல்லையான்றதே தெரியாது. நீங்கள் ஒரு வீட்டில் இருப்பான், ஆனால் அவன் வீட்டுக்கான அட்ரஸ் அங்கே இருக்கும். ஸோ அப்போ ஆக்சுவலி யாருக்குமே ஓட்டு போகாது. நீங்கள் சென்னையாக இருந்தாலும் அவன் உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து வந்திருக்கான்னா மதுரையிலையும் ஓட்டு இருக்கும், சென்னையிலையும் ஓட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணால் மதுரை எடுத்துகிட்டு சென்னையை கட் பண்ணுவாங்க, இல்லை சென்னையை எடுத்துகிட்டு மதுரை கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரும்போது அந்த டபுள் ஓட்டிங்கும் கட் ஆகும். அதான் சொல்கிறேன்ல, இது ப்ராசஸ். இது என்ன தான் பண்ணாலும் திருப்பி இருந்துக்கிட்டே இருக்கும், அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கரையா மாதிரி தான், அது என்ன பண்ணாலும் அந்த கரையா இருந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி தான் இது.
அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்ம கரையான்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்னா வந்து ஜனநாயக முறைப்படி வாக்களிக்கிறோம். இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் துளிர் விடும் வச்சுக்கோங்களேன், அந்த துளி விட்டுட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து போட்டு பார்த்து போய் தான் வந்துடும். இது ஒரு பெரிய இஷ்யூவாக நான் பார்க்கல. ஏன்னா திமுக, தாவேகா உட்பட எல்லாருமே வந்து ஷார்ட் டைம்ல வந்து இந்த இதை வந்து நடத்தி முடிக்க முடியாது, எஸ்ஐஆர் நடத்தி முடிக்க முடியாது. ஆனா இவங்க நடத்தி முடிச்சு அவங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியலையும் வெளியிட்டு இருக்காங்களா சார்? அதற்குண்டான கால அவகாசத்தையும் அதுதான் சொல்றேன், அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸே அப்படிதான்றேன். நீங்கள் வாக்களித்து போட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் போட்டோன்னே யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களாம் போடலாம். நானே கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே நானே வந்து லிங்க் எடுத்து இது பண்ணி கொடுத்தேன் என் சைட்லேருந்து. என் கட்சி பசங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்மளே பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ தெரியாதவங்க எப்படி போனால் உள்ளே போய் லிங்க் எடுத்து அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை போட்டு கொடுத்தாலே வந்துடும். அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது தான் நானும் பார்க்குறேன். பட் பொறுத்து இருந்து பார்க்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சு தான் அதுக்கப்புறம் டிசைட் பண்ண முடியும். ஆனால் ஒரு வாக்காளர் கூட நீக்கப்படாத, அதாவது பிரச்சனை இல்லாத அளவுக்கு எல்லோரும் வாக்களிக்கக்கூடிய விஷயமா தான் இது இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஆனால் இது ஒரு மாதத்தில் சாத்தியமானது தான் மறுபடியும் ஒரு கொஸ்டினாக வச்சுருக்கோம். கண்டிப்பா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் இதுகள் எல்லாமே போலியான வாக்காளர்கள் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. போலியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து யாருக்கு மிகப்பெரிய அடியா 2026 2011 வந்து அவர் 2016 ஜெயிக்கும் போது அது போலி வாக்குங்களா? அப்ப அந்த போலி வாக்குகள் போட்டு அவர் ஜெயிச்சாரா? அப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இது வந்து நேத்திக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வர வாக்காளர் பட்டியல் தொடர்ந்து 10 வருஷமா, அதாவது இதுல 97 லட்சத்துல போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்றத மென்ஷன் பண்ணுதான். 2016 ஆட்சியை பிடிச்சாங்க, 2011 கூட விட்டுருங்க, 2016 ஆட்சியை பிடிச்சாங்க, அம்மா திருப்பி 2வது வாட்டி வந்தாங்க. அப்போ போலி வாக்காளர் தான் அதிமுக 2வது வாட்டி ஆட்சியை பிடிச்சிது. அப்படி சொல்லுவோமா? கரெக்டாக இருக்குமா? இது அப்படி வரவே வராது. அந்த பாயிண்ட் இல்லை. இப்போ போலி வாக்காளர்கள் 97 லட்சம்ட்டாங்க. அவரே சொல்கிறாரு, குமரகுரு அவரே சொல்லியிருக்காரு ஒரு 10 லட்சம் பேர் உள்ள. அப்போ அந்த 10 லட்சம் பேர் எப்படி வரும்? போலி வாக்காளர்கள் எப்படி உள்ளே சேர்ப்பீங்க? எவ்வளோ முரண்பாடாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கீங்கன்றதுக்காக இப்படிலாம் முட்டு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்டுன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் 97 லட்சம் வாக்காளர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 40 50-60 லட்சம் வாக்காளர்கள் உள்ளே வருவாங்க நீக்கப்பட்டதில். ப்ரூஃப் கரெக்டாக இல்லை, அந்த ப்ரூஃபை கொடுத்தா அவங்களை ஆத்தென்டிகேட் பண்ணி எடுத்துப்பாங்க. அவ்வளோதான். அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பீகாரில் 70 80 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. அங்கே தேர்தல் நடந்து 47 லட்சம் பீகாரில் 47 லட்சம் வாக்காளர்கள் இது பண்ணாங்க. அது கட்சியில் 12 லட்சம் 30 லட்சம் வாக்காளர்கள் உள்ளே வந்தாங்க. 12 லட்சம் பேர் இதுவாச்சு. ஆனா அங்க வெற்றி பெற்றவர்கள் யாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அதே நிலைமை இங்க தமிழ்நாட்டிலையும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்களே, அந்த நிலைமை தொடருமா சார்? தமிழ்நாடு ஊத்திங்க இப்போ நீங்க தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கல்ல, கம்முன்னு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதானே. எதுக்கு எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி 10,000 கொடுக்குறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து? ஏன் காசு வந்துச்சு கேட்டால் மகளிர் சுய உதவி குழு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? 5 வருஷமாக தூங்கிட்டு இருந்தீங்க. எலெக்ஷனுக்கு 5 நாள் முன்னாடி தான் உங்களுக்கு தோணுதா? சும்மா இவங்க ஏதாவது ஒன்று அதை விடுங்க. அவங்களும் ஏதோ மைக்க கொடுக்கும்போது பேசணும், ஏதாவது சொல்லணும், அவ்வளோதான் நம்ம எடுக்க முடியும். அது ஏதாவது நியாயமாக இருக்கணும் பேசுறதுல. பேச்சில் ஒரு நியாயமும் இல்லாமல் ஏதாவது ஒன்று. அது எஸ்ஐஆருக்கும் ஜெயிக்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம்? எனக்கு புரியவே இல்லை. மக்களுக்கு நீ நல்லது செஞ்ச, மக்களுக்கு பிடிச்சிருக்குது, மக்கள்கிட்ட நேர்மையாக இருக்க, மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய மக்கள் அரசியல் எடுத்த அப்படின்னா அவனுக்கு வாக்களிக்க போகிறான். அவனை நீ ஏமாத்துவ, ஃப்ராடுத்தனம் பண்ணுவ, அவங்ககிட்ட மத அரசியலை கொண்டு போய் சேர்த்து அவனை பிரிவினைவாதம் பண்ணுவேன்னா உன்னை நிராகரிக்க போகிறான். இவ்வளோதான் வித்தியாசம். இல்லைன்னா இதுக்கு மீறி காசை கொடுத்து ஜெயிக்கணும். திமுகவும் 5000 ரூபாய் கொடுக்க போறதா ஒரு தகவல்லாம் வெளிப்பட்டவங்க வரட்டும் பார்ப்போம். இப்போ அதான் பாஜக ஒரு புது ஃபார்முலா எடுத்திருக்காங்கல்ல, 10,000 ரூபா கொடுக்குறதுன்ட்டு பீகாரில். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வின்னிங் ஃபேக்டருக்கு. அது மட்டும்தான் வின்னிங்க்கு நான் சொல்ல மாட்டேன், அதுவும் ஒரு மிகப்பெரிய வின்னிங் ஃபேக்டருக்கான ஒரு ஜோனாக தான் நான் பார்க்குறேன் ஜெயிச்சதுக்கு. இங்கே 10,000 ரூபா இல்லை, நீங்கள் 50,000 ரூபா கொடுத்தா கூட பாஜகவால் ஜெயிக்க முடியாது. மக்கள் ஓட்டு போட மாட்டான். பணத்தை வேணால் வாங்கி பண்ண உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 நீங்க சொல்ற மாதிரி நடக்குதா அப்படின்னு அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ மேடம்.